ஃபிளாஷ்பேக். நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. 2000 years later. உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். அடங்கப்பா அடங்கப்பா, சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. எந்த மக்கள்கிட்ட போய் அவரு திமுக விமர்சனம் பண்ணாரோ அதே மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு திமுகவை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு விமர்சிச்சாரோ அதே செந்தில் பாலாஜிக்காக அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அவமானம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? பையன் சார் இந்த பால்சாமி. இங்க மாடுகள்ல பல வகை இருக்கும். இந்த பண்ணையில ஒரு மாடு இருக்கு பாத்திருக்கீங்களா? பாரின் மாடு. அத மிஷின்ல வச்சுதான் பால் கறப்பேன் பாத்திருக்கீங்களா? மிஷின், அந்த மடியில ஒரு மிஷினை கொடுப்பேன். டிகிரி 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 டிகிரின்னு 40 லிட்டர் பால் வந்துடும். அந்த பாலை குடிச்சு குடிச்சுதான் நம்ம பொம்பளையே பிள்ளைய ஊரா எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்துனாப்புல உட்கார்ந்துருந்தான். அப்போது ஒருவர் அவரை இடைமறித்து ரேஷன் அரிசியை காண்பித்து அவரது பேச்சை திசை மாற்ற முயன்றார். ஆனால் அதன் பின்னரும் தாம் என்ன பேசுகிறோம் என்பதை உணராத திண்டுக்கல் ஐ. லியோனி மீண்டும் பெண்களை இழிவாக பேசத் தொடங்கினார். ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்டி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு 8 மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். பட்டிமன்ற பேச்சின் போது சுவாரஸ்யத்துக்காக பெண்களை கேலி பேசுவதை வாடிக்கையாக செய்து வந்த லியோனி பிள்ளையை தூக்கி இடுப்பில் வைத்தால் வழுக்கி ஓடுவதாகவும் கேலி பேசினார். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய, சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற தலைவேன்ற. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கிய சால்வையை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஏற்க மறுத்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போனாங்க? ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? ஒன்னு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. ராகுல் காந்தி மேடையில் பேச தயாரான போது மனோ தங்கராஜ் சால்வை வழங்கியதால் அதை அவர் ஏற்க மறுத்தார். ஏற்கனவே திமுகவில் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் இந்த சம்பவம் மனோ தங்கராஜுக்கு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பாக்குறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர் இந்த மண்ணின் மைந்தர். நானே வந்தேன், அம்மா சொல்லாத. கடல பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸ்டாலின் தோக்கட்டும், தமிழ்நாடு ஜெயிக்கட்டும். சிலர் தலித்துகள் வீட்டில் போய் உணவு உண்டதை பெரிதாக பேசுகிறார்கள். அப்படி பேசிய போது நான் கேட்டிருக்கிறேன், தலித் வீட்டில் உணவு உண்டீர்களே, உங்கள் வீட்டில் என்ன உண்பீர்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. Thank you for the rice. I'm going to try. Okay. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வேன் என்று சொல்கிறார். என்னையா நடக்குதுங்க? ஒரு இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்ச தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் புலமை தான் என்ன, உங்களுடைய மொழி புலமை தான் என்ன? நீங்க எதுக்காக அரசியல் இருக்கீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் தனிப்பட்ட முறையில விமர்சிக்கலையா? அடிக்கிறது கொள்ள, இதுல தனிப்பட்ட முறையில வேற விமர்சிக்கணுமா? ஆனா பெரிய தியாகியை கொண்டு வந்து உத்தம புத்தரனை கொண்டு வந்து ஸ்டாலின் நிறுத்தி இருக்காரா கோயம்புத்தூர்ல? அவரே அவரோட வாயால மிகச்சிறந்த ஊழல்வாதின்னு பட்டத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கரூர்ல வருமானம் வராது, இனி கோயம்புத்தூர்ல தான் வருமானம் பார்க்கணும்னு கொண்டு வந்து இறக்கிறவருக்கு தனிப்பட்ட விமர்சனம் எப்படி பண்ணுவாரு?
நக்கல்யா அவனுக்கு. தெருவுக்கு தெருவு FL2 சொல்லிட்டு மதுக்கடையை திறந்து வச்சிட்டு இருக்கிறவர் பாலாஜி. மணல் கொள்ள காவிரியாத்த முடிச்சு கட்டிட்டு இப்ப நொய்யலுக்கு வந்திருக்காரு. என்னங்க பேசுவாரு அவரு? செந்தில் பாலாஜி ஒரு கொடுமையான விஷக்கிருமி. கோயம்புத்தூர் மரியாதையை குறைச்சலாம், அவங்களை அவமானப்படுத்துற விதத்துல கொள்ளையடிக்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி இறக்கி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கட்சி தலைமையே வந்து இவரை கண்டுக்கல, இவரை கைவிட்டுருச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வருங்கால தலைவர் மதிப்பிற்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து இருக்கிற அத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்ணவர், மதுரை மத்திய தொகுதியில வந்து மட்டும் பிரச்சாரம் பண்ணல. சோ அவரோட செல்வாக்கு அவரோட கட்சியிலேயே எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு 10 வருஷமா எதுவுமே பண்ணாதவர், ஒருவேளை இப்போ உட்காந்து எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறாரு. சொந்த கட்சியிலேயே செல்வாக்கு இல்லாத இவர் நாளைக்கு என்ன மதுரை மத்திய தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும்? இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இமேஜ், பர்சனல் இமேஜ் எல்லாம் இப்பதான் கிழிஞ்சு போச்சு. மக்கள் இமேஜை பாக்குறது இல்ல, மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்றீங்கன்னு தான் பாக்குறாங்க. கடந்த 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா எப்படி இருந்த தொகுதி இப்ப என்ன பேர் வாங்கியிருக்கு? இந்தியாவின் தலை சேர்ந்த குப்பை நகரம் பேர் வாங்கியிருக்கு. மக்கள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. வெறும் இமேஜை பார்த்தா, ஒரு குடும்ப பின்னணியை பார்த்தா ஓட்டு போடுற காலம் எல்லாம் போச்சு. 2 டைம் அப்படிதான் பண்ணாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. கடந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. இவரு 2 வருஷம் நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. 2 வருஷம் நிதி அமைச்சரா இருந்தவர் ஏன் அந்த பதவி விட்டு முதலமைச்சர் தூக்குனார்? கட்சி பதவியில IT விங் செக்ரட்டரியா இருந்தாரு. அந்த போஸ்டையும் அவர்களையும் பறிச்சு அவரோட சீனியர்ட்ட கொடுக்கல, அவரோட ஜூனியர்ட்ட தான் கொடுத்திருக்காங்க. அப்போ அரசாங்க பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? கட்சி பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? இவ்வளவு படித்தவர் அறிவாளின்னு தனத்தானே சொல்லிக்கிற அவருடைய பதவி ஏன் கீழிருக்கப்பட்டது? நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் ஆக்குவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ஃபெயில் ஆக்குவாங்க? அது வந்து இல்ல சம்பட்ட, நாங்க ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. நான் வந்து ஆட்சியில் வந்து முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிப்பேன்னு சொல்ல ஊர்கா போட்டது யாருன்றது மக்களுக்கு தெரியும். மாசம் ஒரு வாட்டி எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து மெஷர் பண்ணுவேன்னு சொல்லி ஊர்கா போட்டது யாருன்னு தெரியும். எல்லாமே இவர்தானா? இப்போ என்கிட்ட இருக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து பெண்களுக்கு நடந்த அநீதி நடந்த போது இதுக்கு ஊர்கா போட்டது யாருன்றது எனக்கு தெரியும். அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கய்யா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா இவனை. ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி.